காவேரி வந்து அழுதுகிட்டே விஜய் கிட்ட, இங்க பாரு விஜய், நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தாத்தா வந்து ஏற்கனவே வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவுமே நீங்க கேட்காம நான் சொல்றத நீங்க வந்து கேட்க போறீங்களா? ப்ளீஸ் காவேரி, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காவேரி இருந்துகிட்டு, நான் என்னங்க பண்ண போறேன்? இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வந்து இந்த வீட்டுல இருக்க போறேன். நீங்க வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா நான் போக தான் போறேன். ஏன்னா கான்ட்ராக்டும் வந்து முடிய போகுது. இங்க பாரு விஜய், நீங்க சொன்ன மாதிரியே அந்த கான்ட்ராக்ட்லயும் என்கிட்ட சைன் வாங்கிட்டீங்க. அதனால வெண்ணிலா வந்து நீங்க இந்த வீட்ல வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல தாத்தா சொன்ன மாதிரியே நீங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. விஜய் வந்து மனசுக்குள்ளேயே, இவ வந்து இந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டேன்னு தானே நினைச்சிட்டு இருக்கா. எப்படி இந்த 2 நாளையில காவேரிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய போகுது. காவேரி ரொம்பவே சந்தோஷமாயிடுவா. இது வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, வாய் திறக்கவே கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஏன் காவேரி, உன்னை நானு ஹாஸ்பிட்டல்ல செக்அப்க்கு போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். ஆனா ஏன் நீ வந்து என் கூட வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இன்னுமே டென்ஷன் ஆயிட்டு, என்னது அந்த வெண்ணிலா கூட என்னை கூப்பிடுவீங்க, அப்படியே உனக்கும் பார்த்துட்டு வரலான்னு சொல்வீங்க, நான் வந்து உங்க கூட வரணுமா? விஜய் வந்துட்டு, என்ன காவேரி, நான் எது பேசினாலும் நீ என்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வெண்ணிலா வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜயும் இங்க இருந்து போறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, அதானே வெண்ணிலா மேல பாசம், என் மேலதான் சும்மா நடிப்பு தான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. தேங்க்யூ.